ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடித்து இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கருப்பு படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த கருப்பு படத்துடைய டீசரை கொண்டு வரதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நேற்று இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக நைட்டு 12 மணிக்கு ஒரு மொரட்டு செகண்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் லுக் போஸ்டர் ரொம்பவுமே ஆக்ரோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா காலையில் 10 மணிக்கு இந்த கருப்பு படத்துடைய டீசருமே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஒரு டீசரை பார்த்துருப்பீங்க. படத்துடைய டீசரை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா படமாக தான் அந்த படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீசருமே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக அதை கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவருடைய லுக்ஸுமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. அதில் முக்கியமாக கஜினி படத்துடைய ரெஃபரன்ஸ்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். நிறைய பேர் வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படிலாம் இல்லை, கஜினி படத்துடைய ரெஃபரன்ஸ் தான் அந்த கருப்பு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரஜினியோட ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுவுமே நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் அந்த கருப்பு படத்துடைய டீசர் மேக்கிங் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்ம சாய் அபியங்கர் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சரியில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பென்ஸ் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவில் அவருடைய மியூசிக்கை பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதே இது இந்த படத்தில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லாமல் ஓகே அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. மேபி அவர் இந்த படத்தில் இதை விட நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த கருப்பு படத்துடைய டீசரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக சூர்யா 46 படத்துக்கான ஒரு அப்டேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வெங்கி அட்லூரி அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம சூர்யாவுடைய ஒரு ராயலான ஒரு லுக்கையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ நீங்களுமே இந்த கருப்பு படத்துக்கும் இந்த சூர்யா 46 படத்துக்கும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த கருப்பு படத்துடைய டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.